அது தொடர்ச்சி அந்த தாழ்வு கொடுக்கலாம். ஈவினிங் அந்த ரிப்போர்ட் எடுத்துட்டு வர சொல்லி நானே பார்த்துக்கிறேன். ரிப்போர்ட் ரெடி பண்ணிட்டேன். வந்து தெப்பக்குளத்தில் ஆக்சுவலி லாஸ்ட் மீட்டிங்லேயே நம்ம பேசணும். ஹெச்ஆர்என்சி மூலமாகவும் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி நீங்களும் வாங்க முடியுமான்னு பார்க்குறேன்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கு எதுவும் ப்ரோக்ரஸ் உண்டா? அப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ஓசி வாங்கி பண்ணலாம். ஏன்னா இவங்களுக்கு வந்து லிமிட்டடாக பண்ணி கொடுத்தாங்க. இன்ஜினியரிங் உண்டு. ஸோ அவங்க எஸ்டிமேட் எடுத்துட்டு அதுக்கு டெபாசிட் ஒர்க்காக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா பண்ணிக்கலாம். ஸோ அது நான் ஸ்பான்சர் யாராவது இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தேன் லாஸ்ட் கூட்டத்தில். அது ஏற்பாடு பண்ணிட்டு சரி எஸ்டிமேட் வாங்கி இந்த வாரத்தில் உறுப்பினர்கள் பல்வேறு கோரிக்கைகளை தான் கொடுத்திருக்கின்றார்கள். அந்த கோரிக்கைகள் எல்லாம் உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் மாநில திட்டக்குழு தலைவருக்கு அனுப்பி அங்கிருந்து உங்களுடைய கோரிக்கைகள் கூடிய விரைவில் ஒவ்வொன்றாக நிறைவேறுகின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. அரசு சார்பில் நடைபெறுகின்ற நல்ல திட்டங்கள் எல்லோரும் நாங்கள் மாற்றுக் கட்சியில் தான் கூட வரவேற்கிறோம், பாராட்டி இருக்கின்றோம். அதிலும் குறிப்பாக சிவகங்கை மாவட்டத்தில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மக்களுக்கு சென்றடைவதற்கு நடைபெறுகின்ற பொழுது அதையும் நாங்கள் வரவேற்று தான் இருக்கின்றோம். எங்களுடைய நோக்கம் அரசு ஊழியர்களோடு சேர்ந்து எங்களுடைய கோரிக்கைகளை மாவட்ட ஆட்சித்தலைவரிடம், உள்ளாட்சி மன்ற பிரதேசங்களுடைய மாவட்ட கவுன்சில் எல்லோரும் சேர்ந்து பல்வேறு துறைகளை கேட்டிருக்கின்றோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் பெருந்தன்மையோடு உடனடியாக எந்த தாமதம் இல்லாமல் உடனடியாக செய்து கொடுத்து என்பது தலைவர் என்ற பொழுது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கின்றது. தொடர்ந்து இன்னும் 1 ஆண்டு 2 ஆண்டு பணி செய்யலாம் என்றால் சட்டத்தில் விதிகளை இடமில்லை. மாவட்ட ஆட்சித்தலைவருடைய தொடர்ந்து நாங்கள் மக்கள் சேவைகளுக்கு சரி, மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை செய்து கொடுப்பதற்கு சரி, தொடர்ந்து உங்களை நாங்கள் அந்த அடிப்படை தேவைகள் நிறைவேறும் வரை. ஆகையால் எங்களுடைய மாவட்ட திட்டக்குழு உறுப்பினர்களுக்கும் சரி, குறைந்த காலத்திலே உங்களிடம் பணி செய்கின்ற ஒரு பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கு என்று சொன்னால் அதை நான் பெரும் மகிழ்வோடு நினைத்து பார்க்கின்றேன். 1 ஆண்டு காலம் தேர்தல் எங்களுக்கு தள்ளி போன காரணத்தினால்தான் என்னுடைய பதவி காலம் வருகின்ற இந்த கூட்டத்தோடு நிறைவேறுகின்றது. அடுத்த மனிதா கிராம சுகாதார சேவை சிறுகுடற்பட்டி போனோம். அடுத்ததாக நீங்க இன்ஸ்பெக்ட் பண்ண சொல்லுங்க.